அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணும்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ட்ரெடிஷ்னலான தவளை அடை. இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதோட ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதே டம்ளரில் மறுபடியும் 1 டம்ளர் கால் டம்ளர் அளவுக்கு 4 பொருட்கள். 1/4 டம்ளர் புழுங்கரிசி, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு. இந்த 4 பொருட்களும் சேர்ந்து 1 டம்ளர், மொத்தம் 2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இதுதான் அளவு. எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த நம்ம ஊற வச்சு நல்லா புளிக்க வச்சு செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், எளிதில் ஜீரணமாகும். அப்படியே திரித்து செய்கிறத விட இந்த மெத்தடில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், டைஜஷனும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். எல்லாமே நல்லா ஊறி வந்துட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் துருன்னு இருக்க மாதிரி அரைக்கணும். உங்களுக்கு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். நம்ம ஊற வச்சு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா களைஞ்சிட்டு தான் ஊற வச்சோம். பார்த்தாலே தெரியும், லேசாக துருன்னு இருக்கும். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. மாவு இந்த பதம் கரெக்டாக இருக்கும், புளிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் துருன்னு ரவை பதத்தில் இருக்கும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி புளிக்க வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் புளிக்கட்டும். நான் நைட்டு ஃபுல்லாக ஆட்டி வச்சுட்டேன், காலையில் டிஃபன் செய்கிறதுக்காக. நீங்கள் சாயங்காலம் வேணுன்னா ஒரு காலையில் 10 மணிக்கு போல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை காலையில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது புளிச்சு வந்திருக்குன்னு. நீங்கள் பாருங்கள், நல்லாவே கொஞ்சம் மாவும் திக்காக இருக்கும், நல்லா உப்பியும் வரும். இந்த அடை நம்ம சுடும்போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தேங்காய் கொஞ்சம் அதிகமாக பல்பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். ரொம்பவே வாசமாக இருக்கும் இந்த தாளிப்பு நம்ம கொடுக்குறதுனால. ரொம்ப அடை பிடிக்காதவங்க கூட இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு, இஞ்சி எல்லாமே சேர்க்கறதுனால வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி கொஞ்சம் வறுபட்டு வரட்டும். அடை சாதா அடையை விட இந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை தவளை அடைன்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான். இஞ்சி உளுந்தம்பருப்பு நல்லா வாசமாக வறுபட்டு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் குட்டி குட்டி பல்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அது அப்புறம் மிளகு, ஜீரகம் 3ஐயும் அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு வறுபட்டுக்குது, வறுத்துக்கோங்க. நம்ம தேங்காய், மிளகு, ஜீரகம் எல்லாமே சேர்த்து நம்ம தாளிப்பு கொடுக்குறோம். ரொம்ப வாசமாக இருக்கும், அதோட ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒருக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபனுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறி வரட்டும் தேங்காய். இந்த மாதிரி பல்பெல்லாம் கட் பண்ணி போடும்போது ஈஸியாக நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அந்த உளுந்து எல்லாம் நம்மளுக்கு க்ரன்ச்சியாக கடிப்படும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும், அது நான் காமிக்க மறந்துட்டேன். இப்போ நம்ம தாளிசத்தில் சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு வகைகள் நிறையா சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் கொஞ்சம் நிறம் மாதிரி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற காயப்பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். வாசமும் நல்லாயிருக்கும், அதிகமாக வாயு மாதிரி இருக்காது,
நம்ம புளிக்க வச்சு செய்கிறதுனால இதில் வாயு மாதிரி இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை இந்த தாளிப்பை அப்படியே நம்மளோட மாவில் சேர்த்துக்க வேண்டியதுதான். அப்படியே சூட்டோடு நம்மளோட மாவில் கொட்டி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ரொம்பவே வாசமாக இருக்கும். இப்போ நம்ம இதை தவளை அடை மாதிரி ஊற்றி எடுக்க போகிறோம். இந்தளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆகிட்டு நான் இப்போ ஆப்ப பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் குழி மாதிரி உள்ள பாத்திரத்தில் செய்யும்போது தான் கிறிஸ்பியாகவும் அதுக்கும் நல்லா பன் மாதிரி உப்பியும் வரும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாத்திரம் சூடாயிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவில் ஒரு கரண்டிலேருந்து 1.5 கரண்டி மாவு சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வெந்தால் போதும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் பாருங்கள், நல்லா உப்பி வரும். மேலே நல்லா புளிக்க வச்சு செஞ்சுருக்கிறதுனால பன்னு மாதிரி நல்லா உப்பி சூப்பராக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும், அதோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதையும் நம்ம மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட தவளை அடை ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இன்னொரு அடை கூட சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னு ஊற்றி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம மாவெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும், பன் மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட தவளை அடை ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான ட்ரெடிஷ்னலான ரெசிபி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.